ஜி கார்டன் அண்ட் விளாக்ஸ். வாங்க, அன்னைக்கு சிவா கார்டனில் வாங்கின செடிங்களை எல்லாம் இன்றைக்கி தான் நாங்கள் வைக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அழகாக ஒரு செடிக்கு எவ்வளோ ஆழம் வேணும் அகலம் வேணும்னு சொல்லி பார்த்து நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புன்செய் நிலத்துக்கு 4 உழவு, நன்செய் நிலத்துக்கு 7 உழவு அப்படின்னு சொல்லிட்டு 7 முறை ஓட்டி 4 முறை ஓட்டி அப்போ தான் நாம் வந்து அந்த செடிங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறது உலகத்தில் வந்து அவ்வளோ வரைக்கும் பொறுமையாக யாரும் அத்தனை முறை உழுது வைக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒன்று அவசரமாக செஞ்சு அவசரமாக வச்சு முடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், கோழியெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில். மண்ணுயிர்க்கெல்லாம் வர மரம்தான், அதை ஏனோ மனிதன் மறந்தான் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்குங்க. எல்லாத்துக்குமே காரணமான மரத்தை நாம் மறக்கக்கூடாதுங்க. நம்ம செடியை நாம் வைக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றா இங்கே பாருங்கள், செடி வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, களை பறிக்கிறது, அந்த மாதிரி எல்லா செயல்பாட்டையும் வந்து நம்ம அவங்க முன்னாடி செஞ்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களும் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையை நேசிக்க கற்றுப்பாங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை இப்போ வருங்கால சந்ததியினருக்கு இதை முக்கியமாக நம்ம விளக்கணுங்க. அப்போ தான் அவங்க வந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி செயல்பாடையெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த செடி இருக்குன்னா ஒரு செடியை வந்து நம்ம ஒட்டு வச்ச செடியை வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரமாக நமக்கு விளைச்சல் கொடுக்கும். நம்மளாக விதை போட்டு நம்ம விளைச்சல் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம நடும்போது வந்துட்டு அந்த ஒட்டு தெரிகிற மாதிரி தாங்க நம்ம செடியை வைக்கணும். முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரம் வளர்க்கணும், ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை முன் வச்சு நம்ம எல்லாருமே மரம் செடி கொடிகளை வச்சு வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எந்த சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு நல்ல தூய காற்றை வந்து நம்ம சேமிச்சு வைக்கணும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி.